யாருக்காவது பிள்ளை கிடைத்தால் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். எங்கட சமூகத்துல சில வாழ்த்துகள் இருக்குது, அது மார்க்கத்தில் இல்லாத வாழ்த்து. திருமணம் முடித்தால் கட்டாயம் பாரக்கல்லாஹு லக பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபி கைர், இது நபி அவர்கள் ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள். பிள்ளை கிடைத்தால் பாரக்கல்லாஹு லக ஃபில் மவ்ஹூபி லக, உங்களுக்கு ஹிபத்தாக முழுக்க முழுக்க அன்பளிப்பாக கிடைத்த அந்த பிள்ளையில அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, இது ஹதீஸ்ல வந்திருக்குது. இன்னும் சில வாழ்த்துகள் இஸ்லாத்திலேயே இல்ல, அது எங்கட சமீப காலமாக பழக்கத்துல. உதாரணமா வெள்ளிக்கிழமை வந்தா ஜும்மா முபாரக் எல்லாரும் அனுப்புறோம். என்ன மொபைல் போன்கள்ல ஜும்மா முபாரக் ஜும்மா முபாரக், இதுக்கு எங்கேயுமே ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு நாங்க இஸ்ஹாக்கையும் தரப்போகின்றோம், இஸ்மாஈலையும் தரப்போகின்றோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா என்ற பிள்ளை. இந்த 3 பேர்களுடைய விடயத்திலேயும் அல்லாஹ் சாலிஹ் நல்ல பிள்ளை என்பதை பாவித்திருக்கின்றான். அதனால நாங்க துஆ செய்யற நேரத்திலேயும் திருமணம் முடிக்கிறவர்களும் அழகான இந்த கலருள்ள இந்த படித்த இந்த குடும்பத்துல இந்த வசதியான என்பதை விட ஆக முக்கியம் எனக்கு சாலிஹான பெண்ணை தந்தருள்வாயாக, என்னுடைய கண் குளிர்ச்சியாக மனைவியை தந்தருள்வாயாக. குர்ஆன் இவைகள் அனைத்திற்கும் வழிகாட்டுதல். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ, யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக கண் குளிர்ச்சியை தருவாயாக என்று குர்ஆனிலேயே துஆ எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக கண் குளிர்ச்சி ஏற்படணும் என்றால் அவர்கள் நல்லவர்களாக வளர்க்கப்பட்டிருக்கணும். மனைவியாக வருபவள் நல்லவர்களாக வளர்க்கப்பட்டிருக்கணும். பிள்ளைகளாக வரக்கூடியவர்கள் நல்லவர்களாக வளர்க்கப்பட்டால் தான் உலகத்திலேயும் இன்ஷா அல்லாஹ் கண் குளிர்ச்சி. மறுமையில நாங்க மரணித்ததற்கு பின்னாலும் அவர்கள் தான் நமக்கு துஆவும் செய்வார்கள். இதையும் நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன்கதஅ அமலுஹு, ஒரு ஆதமுடைய மகனோ மகளோ மரணித்து விட்டால் அவர் செய்த எல்லா அமல்களும் அவரை விட்டும் துண்டித்துக்கப்பட்டு விடும். 3 விடயங்களை தவிர, இல்லாமின் சலாஸ் சதகத்தின் ஜாரியா, அவர் செய்த வளமையாக நன்மை போய் சேருவதற்குரிய அந்த தான தர்மம், இல்லாமின் சதகத்தின் ஜாரியா. 2வது அங்கேயும் அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, சாலிஹான நல்ல துஆ செய்யற பிள்ளை. அல்லது பிரயோசனமான அறிவு ஞானம், அவர் கற்ற பெரிய ஒரு அறிவு ஞானியாக இருந்தார். அதனால் அவருடன் அவருடைய கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. அவர் மரணித்ததற்கு பின்னாலும் அவருடைய பேச்சால அவருடைய எழுத்தால அவர் எத்தனை 1000 மாணவர்களை உலமாக்களை தயாரித்தார்களோ அதன் மூலம் யார் யார் பிரயோசனம் அடைவார்களோ அவர்களின் மூலமாகவும் இவர்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால உலகத்திலேயும் நல்ல பிள்ளைகளின் மூலமாக கண் குளிர்ச்சி, மறுமையில நாம் மரணித்ததற்கு பின்னால்